இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த மூளைக்காய்ச்சல், இந்த அமீபானால வரக்கூடிய மூளைக்காய்ச்சல் இறப்பு சதவீதம் அதிகம். 10 பேர்ல 2 பேர் இறக்குறாங்க. அப்போ ஒரு 100 பேர் எடுத்து போனீங்க அப்படின்னா வந்துட்டு 20, 30 பேர் இறக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 100 பேருக்கு இந்த நோயில 20 பேர் இறக்குறாங்கன்னா, அப்ப கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட் இறப்பு சதவீதம்ன்றது அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 20லேருந்து 30 விழுக்காடு வந்து இறப்பு சதவீதமே இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்துட்டு தான் இந்த இத நம்ம பார்க்குறோம். அந்த மூளைக்காய்ச்சல்ன்றது. இப்ப இதே நீங்க கையில கிழிஞ்சிருக்கு, கையில உள்ள போச்சுனா, இல்ல கால்ல உள்ள போச்சுனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. லோக்கலா ரியாக்ஷன் ஆகலாமே தவிர, மூளைக்காய்ச்சல் வராது. அப்ப மூளைக்காய்ச்சல் எப்ப வருது அப்படின்னா, மூக்குல என்டர் ஆனா தான் வருது. ஏன்னா மூக்குல என்டர் ஆன உடனே இந்த சைனஸ் ஏரியால போய் இந்த கிருமிங்க தங்குன உடனே, மூக்குல நம்மளுக்கு ஸ்மெல் தெரியுதுல்ல. இது வந்து இந்த காஃபி ஸ்மெல்லு, இது பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லுக்கு மிக முக்கியமான நரம்பு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாக்டரி நர்வ்னு சொல்லுவோம். அந்த ஆல்ஃபாக்டரி நர்வ்ல இந்த அகாந்தமீபா, அந்த நக்லேரியா ஃபவுலரி அந்த கிருமிகள் வந்துட்டு அந்த நரம்புல போய் படிஞ்சு, அது வழியா அப்படியே ஏறி, 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 ஏறி மூளைக்கு போய் சென்றடையுது. அப்ப மூளையில போய் அது தங்களோட குட்டிகள அதிகமா போட ஆரம்பிக்குது. ஏன் மூளைக்கு போகுதுன்னா, அங்க ஆக்ஸிஜன் அதிகமா இருக்கும். நல்லா பிளட் சப்ளை இருக்கும். அப்ப மூளைக்காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. அப்ப இதில தான் பல பேர் இறக்குறாங்க.